ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் லைனிங்கில் ஸ்லீவ் மெஜர்மெண்ட் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஒரிஜினல் பீஸு. இதை நம்ம லைனிங் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை விட ஒரு 5 இன்ச்சு கூடுதலாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பட்டன் எடுத்துக்கோங்க. அந்த பட்டனை இந்த ஸ்லீவ் இதுக்கு சென்டர் பகுதியில் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப நல்லா டைட் பண்ணி எடுத்துட்டு அதில் நம்ம அதே கலரில் நூல் வச்சு நம்ம இந்த மாதிரி சுற்றி டைட் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி இந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அது ஒரு டிசைன் மாதிரி அழகாக இருக்குது. இப்போ நம்ம இதில் லைனிங்கை நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், லைனிங்கில் அதை நம்ம இதுக்கு மேலே வச்சு இப்போ அட்டாச் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸஸ் அரிக்க பீஸையெல்லாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி 2 இன்ச்சில் ஒரு பீஸு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இப்போ நம்ம இந்த இப்போ ஸ்லீவ் தைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் உள் பக்கமாக வச்சு நம்ம இந்த பீஸை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. நல்ல பக்கமாக திருப்பி வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தோம் பாருங்கள், அதில் நம்ம லேஸு ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி அந்த தையலுக்கு மேலே வச்சு இந்த லேஸை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த 2 இன்ச்சில் நம்ம ஒரு பீஸு நம்ம ஜாயின் பண்ணிடுறோம் பாருங்கள், அதை அதுக்கு மேலே வச்சு இந்த லேஸுக்கு மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.